அடுத்து நம்ம பார்க்க போறது மத போதனைகளில் இருந்து கலந்து கொள்வதில் சுதந்திரம். சரத்து 28. மத சுதந்திரத்துல 4 சரத்து இருக்கு. 25, 26, 27, 28. இது கடைசியான சரத்து. என்ன சொல்றாங்க? மத போதனைகள் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அது மத போதனைகள் மட்டும் இல்ல, சமய கல்வி அதையும் சொல்றாங்க. சோ இதுல இருந்து கலந்து கொள்வதில் சுதந்திரமா எங்க சொல்றாங்க அப்படின்னா முக்கியமா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், கல்வி நிலையங்களில். சோ இந்த சரத்துல கல்வி நிலையங்களை 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், முழுவதும் பராமரித்தல். யாரு பராமரிக்கிறா? முழுவதும் அரசு முழுவதுமாக பராமரிக்கிறது. இரண்டாவது, நிர்வாகம். அரசு நிர்வாகம் மட்டும்தான் பண்றாங்க. சங்கம், அந்த கல்வி நிலையமானது ஏதாவது ஒரு சங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். அடுத்து, அங்கீகாரம். அரசினால் அங்கீகரிக்க மட்டும் பட்டிருக்கும். நிர்வாகம் அந்த அமைப்பினால் நடத்தப்படும். அடுத்து, அரசிடம் இருந்து உதவி மட்டும் வாங்குவாங்க. மிச்சம் எல்லாம் யாரால நடத்தப்படும் அப்படின்னா அந்த அமைப்பினால் நடத்தப்படும். இந்த 4 வகையான கல்வி நிலையங்கள் இருக்கு. முழுவதும் அரசினால் பராமரிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் அரசு. சங்கம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சங்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து, அரசு அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. அரசிடம் இருந்து உதவி பெறுவாங்க. எந்த எந்த ரிலிஜியஸ் இந்த கல்வி நிறுவனங்கள்ல மத போதனைகளுக்கு தடைகள் இருக்கு, எங்க தடைகள் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல, அரசு முழுவதும் பராமரிக்கும் கல்வி நிலையங்கள்ல தடை விதிச்சுட்டாங்க. இரண்டாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசு நிர்வாகம் பண்ணுது. ஆனா அதே நேரத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும், அங்க அனுமதிக்கிறாங்க மத போதனைகள்ல. அதே மாதிரி அரசினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் மற்றும் அரசினால் உதவி பெறும் அங்க அப்படின்னா விருப்பத்தின் அடிப்படையில கலந்துக்கிடலாம். விருப்பம், அவங்க மாணவர்களுடைய விருப்பம், மாணவ மாணவிகளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கலந்துக்கலாம். அப்ப இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கல்வி நிலையத்துல நடைபெறும் சமய கல்வி அல்லது மத போதனைகளில் கலந்து கொள்வதற்கு எந்த எந்த கல்வி நிலையங்களில் உரிமை இருக்கிறது, உரிமை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். நன்றி.